சார் நான் ஒரு கஸ்டமர் நம்ம கடைக்கு வந்தாரு. சரிங்க. இந்த பிசினஸ பத்தி அவருக்கு 1 to 1 குடுத்து எல்லாமே பேசுனாங்க சார். பேசிட்ட பிறகு அவரு பார்த்துட்டு போயிட்டு, ஓகே எனக்கு நானு நாளைக்கா இதுல வந்து ஐடி போடுற மாரி வெளிய கிளம்புனாரு சார். சரிங்க. அதுக்கப்புறம் மேம் கிட்ட இந்த டீட்டெயில் பத்தி இந்த மெயில் ஐடிலாம் கேட்டாரு. இது நான் போய் செக் பண்ணணும் சிஸ்டம்ல. இது கரெக்ட்டா இருக்குமா எப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயில் ஐடி வாங்கி அத எடுத்துன்னு போயிட்டாரு சார் அவரு. சரிங்க. மறுநாள் அது மெயில் ஐடிலாம் செக் பண்ணிட்டு திரும்பவும் என்கிட்ட வந்துட்டு நான் வந்தாரு. நான் சார் என்ன சார் நம்ம ஐடி போடுற மாதிரி சொன்னீங்களே சார், போலாமா ஐடி போடலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லப்பா இது எல்லாம் எப்படி சொல்றதுன்னா ரொம்ப ஃப்ராடுப்பா, இதுல எனக்கு அவ்வளவு அபிப்பிராயம் இல்ல, நான் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன்ப்பா பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி போயிட்டாரு சார். சரிங்க. இதை நான் எப்படி சார் ஹேண்டில் பண்ணணும்? இப்போ நான் சேம் தான் சார், அப்ஜெக்ஷன் தான் ஆக்சுவலிங்க. நீங்க வந்துட்டு ஐடி போடுங்க அப்படின்னு சொல்லவே கூடாது. ஐடியே போடாதீங்க. நீங்க லேர்ன் பண்ணுங்க, ரிசன் பண்ணுங்க. நீங்க வெளியே போய் பாத்தீங்கன்னா ஃப்ராடுன்னு வரும், இது ஏமாத்துற தொழில்னு வரும். அதே மாதிரி 4 பேர் கெட்டது சொல்லுவான், 4 பேர் நல்லது சொல்லுவான். இது ரெண்டையுமே ரிசர்ச் பண்ணிட்டு என்கிட்ட வாங்க. சோ எனக்கு தெரிஞ்ச 4 விஷயத்த சொல்றேன். ஆனா நீங்க முடிவெடுங்க, நீங்க யோசிச்சு நீங்க முடிவெடுங்க. இந்த மாதிரி நீங்க ஹேண்டில் பண்ணணும். வெளியே போய் அவர் பார்த்தா என்ன நடக்கும்ன்றத முதல்ல மைண்ட் செட் பண்ணி அனுப்பணும். ஓகே சார், அது ஒரு மெயின் பாயிண்ட். இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா அவருக்கு அந்த பிரச்சனை ஓகே ஆல்ரெடி சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் போல இருக்கு, அப்ப இவர் சொல்றது உண்மையா இருக்கு அப்படி சொல்லி நீங்க அவர் உங்க மேல ட்ரஸ்ட் ஆல்ரெடி கிரியேட் ஆயிடும். யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டு போயிடுவான். அந்த வீடியோ போட்டு அவனுடைய வரலாறு என்ன, ஏன் அப்படி பேசுற, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி அவனுக்கு என்ன நாலேஜ் இருக்கு, நெட்வொர்க் மார்க்கெட்டிஙங் கான்செப்ட்ல அவன் குறை சொல்றது சரியா இருக்கா தப்பா இருக்கா, இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி கேட்டுட்டு ரிலேட் பண்ணி ஸ்டோரி சொல்லும். எதுவுமே தெரியாம அரைகுறையா பேசுற ஒருத்தர் நம்புறது கரெக்டா இருக்குமா சார்? நம்மளா ஆராய்ச்சி பண்ணி சரி தப்புன்னு எது முடிவெடுத்து பண்றது கரெக்டா இருக்குமா அப்படின்னு கேட்கணும். ரிலேட் பண்ணி ஸ்டோரி சொல்லி ஓகே, நீங்க வந்து நான் சொல்றதையும் கேட்க வேணாம், அந்த யூடியூப் சொல்றதையும் கேட்க வேணாம். எது சரி தப்புன்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு நீங்க நான் எனக்கு இதே பிரச்சனை இருந்துச்சுன்னா நான் எப்படி கத்துக்கிட்டோம் அந்த விஷயத்தை கத்துக் கொடுக்குறேன். அதை கத்துக்கிட்டு நீங்களா ஆராய்ச்சி பண்ணி எப்படி நீங்க முடிவெடுத்து அந்த விஷயத்தை பண்ணாத நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்குறேன் அப்படின்னா அது உங்களுக்கு நீங்க அதுக்கு தயாரா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும். அப்படிதான் க்ளோசிங் ஆக்சுவலி. பிசினஸ்க்குள்ள வாங்க சொல்லக்கூடாது, ப்ராடக்ட் வாங்க சொல்லக்கூடாது. அவருக்கு ஃபர்ஸ்ட் புரிய வைக்கணும், நாலேஜ் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். நாலேஜ் கொடுத்து வேல்யூ கொடுக்கணும். அந்த வேல்யூ பார்த்துட்டு அவர் அதுக்கப்புறம் ஆச்சரியப்பட்டு உங்க கூட வருவார். சார் 2 நாள் ஆயிடுச்சு, 2 நாள் தான் டைம் உங்களுக்கு, அதுக்கப்புறம் நீங்க நினைச்சாலும் வர முடியாதுன்ற ஒரு சிஸ்டம் கிட்ட இருக்கணும். சிஸ்டம் தான் மெயின் கான்செப்ட். அப்பதான் நம்ம பேசுற விதம் கரெக்டா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து 2 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைம் முடிஞ்சு இப்படி பிசினஸ் நீங்க நினைச்சாலும் மறுபடியும் ஃபர்ஸ்ட் தான் நீங்க எல்லாம் பேசி தான் வர முடியும். அது இப்போதைக்கு வர முடியாது, அதை விட்டுருங்க. என்ன ஆராய்ச்சி பண்ணி சொன்னீங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார், தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஷிப்பா கொண்டு வரணும். ஓகே சார், தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார்.